ஒரு பையனா இருந்தீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தையுமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பையனை பொறுத்த வரைக்கும் அவன் யாரு, அவனோட பர்பஸ் என்ன, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன, அவனோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவனோட வாழ்க்கையில அவன் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அவனை பத்தி எதுவுமே அவனுக்கே தெரியாதப்போ அவனை சுத்தி இருக்கிற யாருமே அவனை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்களால வரக்கூடிய ப்ராப்ளத்தை இவனால மேனேஜ் பண்ணிக்க முடியாது. அண்ட் அதே நேரத்தில் இந்த சமூகத்துல அவனால சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும், அந்த பையனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பையன் இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்குள்ள ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோல ஒரு பையனா இருக்கிறவன் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய 5 விஷயத்தை பத்தி பேச போறேன். இந்த 5 விஷயத்தையுமே உங்களோட லைஃப்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, எமோஷனல் ரெகுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஆண் அப்படின்னா அவன் எந்த விஷயத்துக்குமே எமோஷனல் ஆகக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலுமே அவன் அழக்கூடாது. எந்தாவது ஒரு விஷயத்துல நம்ம அழுறோம் அப்படின்னா ஒரு ஆணா இருந்துகிட்டு அழுகிறியா அப்படின்னு இந்த சமூகமே நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு பெயினை தாங்க முடியாம அழுகிறான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பெயினை கூட உன்னால தாங்கிக்க முடியல, நீ எல்லாம் என்னடா ஆம்பளை அப்படின்னு நம்மள சமூகம் மறுபடியும் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி நம்மள சமூகம் டிமாண்ட் பண்ணி வச்சிருக்கிறதால நம்ம அத்தனை பேருமே நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு பெயினா இருந்தாலுமே அதை வெளியே காமிக்க மாட்டோம். நம்மளுக்கு என்னதான் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதை வெளியே காமிச்சுக்க மாட்டோம். வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப நார்மலா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி நம்மள நாமளே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் டோட்டலி ராங். ஏன்னா இந்த மாதிரி பண்றதால நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறது கிடையாது. இந்த மாதிரி பண்றதால நம்மளோட வாழ்க்கையில நாம எமோஷனலா ரொம்ப வீக்கான பர்சனா தான் மாற போறோம். அண்ட் நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்த்ல அதிகமான ப்ராப்ளமே வரப்போகுது. அந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உருவாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ண முடியாம நீங்க அதிகமாவே ப்ராப்ளத்துக்குள்ள போவீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸால நிறைய உறவுகள் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸால நிறைய பேர் உங்களை தூத்தி கட்ட ஆரம்பிப்பாங்க. சோ உங்களை பார்த்து நீ ஆம்பளையா இருந்துகிட்டு அழாத, நீ ஆம்பளையா இருந்துகிட்டு எமோஷனலை வெளிப்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட பேச்சை கேட்கறத இன்னையில இருந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அத்தனை பேருக்குமே எமோஷனல் அப்படின்றது ஒண்ணுதான். சோ அந்த எமோஷன்ஸை உடனுக்குடனே வெளிக்கொண்டு வாங்க. உடனுக்குடனே மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பெயினா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலயே அழுதுருங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்களோட எமோஷன்ஸை உடனுக்குடனே வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கோ இல்ல உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கோ எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நம்பர் 2, பர்பஸ். உங்களோட வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2வது முக்கியமான விஷயம் பர்பஸ். நீங்க உங்களோட வாழ்க்கையில எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை சாதிக்கிறதுக்காக இப்போ இவ்வளவுக்கு ஹார்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த இடத்தை அடைகிறதுக்காக இப்போ வரைக்கும் முயற்சி செய்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மள நிறைய ஆண்கள் நம்மளோட வாழ்க்கை எப்படி போனாலுமே பரவாயில்ல, நம்மளோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலுமே ஓகே, நம்மளோட வாழ்க்கையில என்னதான் சந்தோஷம் இருந்தாலுமே ஓகே, நாம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வாழ்க்கையில வரக்கூடிய எந்த விஷயத்தையுமே என்ஜாய் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில ஒரு குறிக்கோளே இல்லாம ஏதோ பிறந்துட்டமே அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருந்தீங்க அப்படின்னா உடனடியா அந்த விஷயத்தை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. நிறைய பேருக்கு அவங்களோட கரியர்ல ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளா நிக்கணும் அப்படின்றது. நிறைய பேரோட ஆசை அவங்களோட குடும்பத்தை மத்தவங்க முன்னாடி ஒரு பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்றது. நிறைய பேரோட ஆசை அவங்களோட வாழ்க்கையில மத்தவங்க அடையாத உச்சத்தை இவங்க அடையணும் அப்படின்றது. நிறைய பேரோட ஆசை அவங்களோட குடும்ப கஷ்டத்தை உடனடியா நீக்கணும் அப்படின்றது. சோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில என்ன ஆசை இருக்குது, உங்களோட வாழ்க்கையில என்ன நோக்கம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க. நம்பர் 3, செல்ஃப் வொர்த். பொதுவா ஒரு பையன் கிட்ட கேட்டா நீ எந்த அளவுக்கு வேல்யூ ஆனவ, உன்னோட வேல்யூ என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்னோட வேல்யூ எல்லாம் அவ்வளவு பெருசா இருக்காது, என்ன யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க, என்னோட வாழ்க்கையில நான் எதையுமே சாதிக்கல, என்கிட்ட பணம் காசு கிடையாது, என்கிட்ட படிப்பு கிடையாது, என்கிட்ட எந்த முயற்சியுமே கிடையாது, என்னோட வாழ்க்கையில நான் எதுலையுமே சாதிச்சதுமே கிடையாது, சோ நான் வேல்யூவே இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவான். பட் வேல்யூ அப்படின்றது நீங்க எவ்வளவுக்கு படிக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவுக்கு பணம் காசு சம்பாதிக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு டேலண்டா இருக்கீங்களோ அதுல மட்டுமே தங்கி இருக்கிறது கிடையாது. நீங்க உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்றதுல தான் உங்களோட உண்மையான வேல்யூவே இருக்கு. நீங்க உங்களை பெரிய அளவுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான வேல்யூ அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களால எதுக்குமே முடியும். நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலுமே உங்களால சாதிக்க முடியும். என்னை விட பெரியவன் இங்க யாருமே கிடையாது, என்னை விட திறமைசாலி இங்க யாருமே கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்த்திருக்கீங்க அப்படின்னா அதுதான் இந்த உலகத்தோட மிக பெரிய வேல்யூ அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அந்த பணம் உங்ககிட்ட இருந்து வெளியே போயிடும். பட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கை உங்க கூடயே தான் இருக்கும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய வேல்யூவான பர்சன். சோ இந்த கான்ஃபிடன்ஸை வளர்க்கறதுக்காகவே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது கிடைக்கும். சோ அந்த ஒரு வீடியோவுமே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 4, ஸ்ட்ராங் சோஷியல் கனெக்ஷன். பொதுவா நிறைய ஆண்களுக்கு அவங்களோட
உங்களோட ஒரு ஏஜ் வரைக்கும் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் அந்த பையன் கூட பழகுவாங்க, நிறைய பேர் அந்த பையன் மேல ரொம்ப அட்ராக்டா இருப்பாங்க. பட் ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறமா அந்த பையனே அத்தனை பேரையுமே விட்டு விலக ஆரம்பிச்சிருவான். அவனோட வாழ்க்கையில தனிமை தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம், அவனோட வாழ்க்கையில தனிமையா இருந்தா தான் அவனால எதையுமே செய்யும் அப்படின்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டுருவான். பட் இந்த மாதிரி நீங்க தனிமையை தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க தனிமையா இருக்கிறதுக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையா மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுங்க. உங்களை சுத்தி அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களை சுத்தி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதிக அட்வைஸ் தரக்கூடிய நபர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தரக்கூடிய நபர்கள் இருக்கிற மாதிரி அதிகமா உங்க கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்னதான் தனிமையா இருந்தாலும், நம்ம தனிமையா எல்லா விஷயத்தையுமே முயற்சி செய்து சாதிச்சுக்கிட்டு இருந்தாலுமே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும், நம்மளோட மென்டல் இல்னஸ் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கம்மியாகும், நம்மளோட மென்டல் இல்னஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா இல்லாம போயிடும். சோ உங்களை சுத்தி எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான நபர்களை உங்க கூட வச்சுக்கோங்க, அண்ட் அவங்க கூட சோஷியலா ரெகுலரா பழகிக்கிட்டே இருங்க, அவங்களை எந்த இடத்துலயுமே பிரேக் அவுட் பண்ணிடாதீங்க. நம்பர் 5 மென்டல் ஸ்ட்ராங்னஸ். நம்ம பசங்களுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம், நம்ம பசங்களுக்கு மட்டும் கிடையாது பொண்ணுங்களுக்குமே கண்டிப்பா வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மென்டல் ஸ்ட்ராங்னஸ். ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா அதுதான் வாழ்க்கை, அந்த பொண்ணு போனா என்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல உங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றீங்க, அந்த விஷயத்துல தோத்து போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சு, இனி எதுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிறது. உங்களோட வாழ்க்கையில பல விஷயங்களை எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்றப்போ என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது கிடையாது, என்னோட வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்கிறது கிடையாது, என்னோட வாழ்க்கையில நான் எக்ஸ்பெக்ட் பண்ற எதுவுமே கிடைக்கிறதும் கிடையாது, என்னோட வாழ்க்கை ஒரு போரிங்கான வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்குது இல்ல அப்படின்னு உங்களோட வாழ்க்கையை நீங்களே வெறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த இடத்துக்கு நம்மளோட மனசை தைரியமா வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம நினைச்ச அத்தனை விஷயத்தையுமே அடைய முடியும். ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை கிடையாது. நீங்க முயற்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களால அடைய முடியல அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்றது கிடையாது, இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா தேடி வரும். ஒரு விஷயத்துக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல யோசிப்பீங்க, என்னோட வாழ்க்கையில நான் அந்த டைம்ல இதை கையை விட்டுருந்தேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில இந்த விஷயம் கிடைச்சிருக்காது அப்படின்னு. சோ நம்ம எந்த விஷயத்தை அடையிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நம்மளை விட்டு போனதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம மன தைரியமா இருந்தா மட்டும் போதும், நம்மளால எந்த விஷயமா இருந்தாலுமே அதை தகர்த்தெறிஞ்சு நாம நம்மளோட வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில நாம நினைச்ச விஷயத்தை நம்மளால ஈஸியா அடைய முடியும். சோ இந்த 5 விஷயத்தையுமே ஒரு பையனா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பொண்ணா இருந்தாலுமே சரி, இந்த 5 விஷயத்தையுமே நீங்க உங்களோட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா செழிப்பா இருக்கும். சோ இன்னையில இருந்து இந்த 5 விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த 5 விஷயத்தின் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம்.